கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளும் புதிய வாரத்துக்குள்ளும் அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய நாளிலும் அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை லூக்கா 5:26. லூக் 5th chapter verse 26. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை அப்பா உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. இதுவரை நீங்க ஆச்சரியப்படத்தக்க அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட, வருத்தத்தோடு கூட, பாரத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில ஆச்சரியப்படத்தக்க அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். இது நிமித்தம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்பாவை மகிமைப்படுத்த போறீங்க. அதே வசனத்தை இன்னொரு பார்க்கலாமா? அதினாலே என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப எதினாலே என்று சொல்லி நம்ம பார்க்கணும். முதல் வசனத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்ஸ். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, கெனசரேத்து கடல் என்றால் கலிலேயா கடல், நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். எதை கேட்கும்படி நெருங்கினாங்க? தேவ வசனத்தை, அப்பாவுடைய வார்த்தையை கேட்கும்படி நெருங்கினார்கள். இன்னைக்கும் உலகத்துல எல்லாரும் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாரும் கண்ட காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. இன்னைக்கும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதை நீங்க போகாம எங்க வந்திருக்கீங்க? அப்பாவுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க. இங்க அதான் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படும்படி அப்பா அற்புதத்தை யாருக்கு செய்ய போறாங்கன்னா, இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தையை தேடி நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் ஏசப்பா இன்னைக்கு அற்புதத்தையும் ஆச்சரியப்படமான காரியத்தை அப்பா இன்னைக்கு செய்ய போறாங்க. என்ன ஆச்சரியமான காரியத்தை அப்பா செய்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 18ஆம் வசனம் verse 18. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ள கொண்டு போகும்படி பார்த்தாங்க. 19ஆம் வசனம் verse 19. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்ததுனால அவரை உள்ள கொண்டு போக முடியாம வீட்டின் மேல் கூரையை பிரித்து உள்ள என்ன பண்ணாங்க? படுக்கையோட இறக்குனாங்க. வசனம் 20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அல்லேலூயா. அப்ப எதை பார்த்தாங்க? விசுவாசத்தை கண்டு. இன்னைக்கும் அப்பா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றுதான் அப்பா என்ன பண்றாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க விசுவாசத்தின்படி தான் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை கண்டு அப்ப என்ன செய்தாங்களாம்? திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். விசுவாசத்தை பார்த்து அப்ப என்ன செய்தாங்க? பாவத்தை மன்னித்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாவத்தை போக்குறதுக்காக அன்னதானம் கொடுப்பாங்க, ஏழை எளியவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க, அவங்களால முடிந்தது என்ன செய்யணுமோ அப்படி செய்து கொண்டிருக்காங்க. அப்படி அன்னதானம் பண்றதுனாலயோ ஏழைகளுக்கு கொடுக்கறதுனாலயோ பாவம் போவாது. அப்பா வசனத்துல சொல்லியிருக்காங்க, வேதத்துல சொல்லியிருக்காங்க, ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். கண்டிப்பா நம்ம செய்துதான் ஆகணும். அது நிமித்தம் பரலோகம் போகுமா? போக முடியாது. பாவம் அதனால போகவே போகாது. விசுவாசம் இருந்தால்தான் பாவம் மன்னிக்கப்படும். விசுவாசம் இல்லைன்னா பாவம் மன்னிக்கப்படாது. இங்க பாருங்க, விசுவாசத்தை கண்டு அவன் பாவம் என்ன ஆச்சான்? மன்னிக்கப்பட்டது. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் உங்களை பிடித்து கொண்டிருக்கிற அந்த பாவம் உங்களை விட்டு வெளியே போகும். விசுவாசம் இல்லாம நான் உபவாசம் போட்டு பாவம் போக போகுது, அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன், என்ன செய்தாலும் பாவம் போகாது. உபவாசம் இருக்கிறது நல்லது, சோத்திரம். ஆனா அந்த உபவாசம் இருக்கிறனால தான் பாவம் போகுமானா போகாது. விசுவாசம் இருந்தாதான் பாவம் போகும். அதுலயே பாத்தீங்கன்னா 8வது வசனம் verse 8ல சீமோன் பேதுரு, யார் அவரு? அப்போஸ்தலர், நம்பர் 1 அப்போஸ்தலர். அவர் சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்போ ஏசப்பா எங்கேயாவது சொன்னாங்களா நீ ஒரு பாவியான மனுஷன்னு நம்பர் 1 அப்போஸ்தலர் பார்த்து சொன்னாங்களா? இல்லையே.
அவர் ஏசப்பா கூட வந்தாங்கன்னா, ஏசப்பா உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே சகேயுன்னு சொல்லியிருக்கேன். ஏசப்பா நீ பாவின்னு சகேயிட்ட சொல்லவே இல்ல. கூட வரும் பொழுது அவன் என்ன சொல்றான், நான் எல்லாத்தையும் வித்து நாளத்தனையா திருப்பி தரேன். அப்போ ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான் உங்களை விட்டு அந்த பாவம் போகும். அந்த விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், அசுத்தங்கள், கோல் சொல்லுகிறது, பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்களே அறியாம உள்ள இருக்கோ, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்க இருக்க, அந்த நிறைவானவர் இருக்க இருக்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் வெளியேறி செல்லும். அப்போ பாவம் போகணும்னா விசுவாசம் வேணும். பவுல் சொல்லுகிறார், சாகும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரு இல்ல, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம் என்கிற அந்த கப்பல்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் போகும், எல்லாம் போகும். விசுவாசம் தான் நம்பர் 1. அதனாலதான் இந்த வருட வாக்கு தத்துவம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மாத வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் இல்லைன்னா தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் நிச்சயமாக வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். 24ஆம் வசனம், verse 24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஏசப்பா என்ன சொல்றாங்க, திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அவருக்கு இருந்த விசுவாசம், அந்த திமிர்வாதக்காரனுக்கு இருந்த விசுவாசம். சொன்ன அந்த 25ஆம் வசனம் பாருங்க, verse 25. உடனே அவன் அவர் கண்களுக்கு முன்பாக எழுந்து. திருப்பி கேள்வி கேட்கல, நான் இத்தனை வருஷமா திமிர்வாதக்காரனா இருக்கேன், என்னால எப்படி எழும்ப முடியும், என்னால எப்படி செய்ய முடியும், ஒன்னும் கேட்கல. இம்மிடியேட்டா என்ன பண்ணார், உடனே எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனார். விசுவாசம், கீழ்ப்படிதல். அப்பா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தார். என்ன பண்ணார் அவரு, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி. அததான் முதல்ல சொன்ன, ஏசப்பாவை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. ஆச்சரியப்படுமான காரியத்தை அப்பா செய்வாங்க. அவர் சொன்னது அப்படியே நடக்கும். இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. அடுத்த வசனம் 25ல பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அப்பா என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால அங்க அவ்வளவு பெரிய மிராக்கிளை அப்பா சர்வசாதாரணமா செய்தாங்க. இன்னைக்கு அதே போலதான் அப்பாவுடைய வார்த்தையை நிறைய படிங்க. அப்பாவுடைய வார்த்தையை படிக்க படிக்க தான் உங்களுக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். விசுவாசம் வர வர உங்க வாழ்க்கையில நீங்க ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை காண்பீர்கள். இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆச்சரியப்பட வண்ணமாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பலவீனப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக எலும்பு உடைக்கப்பட்டு ஆமரஜா இருக்கிற அந்த பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காக சோதரம். இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ஆக்சிடென்ட் நிமித்தம் அடிப்பட்ட அந்த எலும்புகள் ஆம்ரஜ கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நீ சுகத்தை கொட்டளையிடுகிறதுக்காக நன்றி. மரணத்துக்கு ஏதுவான வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வைரஸ்ன்னு சொல்றாங்க, எந்த வைரஸா இருந்தாலும் சரி, இப்போது உங்களுடைய தழும்புள்ள கரம் தொட்டு எல்லாரையும் சொசமாக்குகிறதற்காக, யார் யாரெல்லாம் மரண படுக்கையோடு கூட இருக்கிறாங்களோ இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோர்களையும் இப்பொழுதே நீ உயிரோடு எழுப்புகிறதற்காக, குருடர்கள் காண்கிறதற்காய் சோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் சோத்திரம், திமிர்வாதக்காரர்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல குடும்பத்துல சமாதான குறைச்சல இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. உடைய கரம் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தொடுகிறதுக்காக சோத்திரம், எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் என்ன இந்த திட்டம் பண்ணியிருக்கிறார்களோ அதை அவர்கள் நினைப்பதற்கும் மேலாக நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்படும்.
காட் bless you all. Praise the Lord.